குருதி சேயோனே மங்கோடிய வேலோனே செவ்வலரி தோளோனே. செங்குருதி அப்படின்னா செம்மையான குருதி நடந்தது அப்படின்னா அங்க எப்படி ரத்த கடா இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துல எப்படி சேயோன் அப்படின்னா முருகன். அது ஏன் சேயோன் அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் யாரு, நம்மளுடைய அப்பா அம்மா. அவங்களுக்கு வந்து முன்னோர் வந்து நமக்கு என்ன ஆகுது, பாட்டன் பாட்டி. அதுக்கு மேல இருக்கிறவங்க பூட்டன் பூட்டி. அதுக்கு மேல இருக்கிறவங்க ஓட்டன் ஓட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல அவங்களுடைய அப்பா அம்மா யாரு அப்படின்னா சேயோன் சேயோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா வந்து பரன் பறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டாவதா வந்த சேயோன் சேயோல் அவங்க வந்து அந்த ரெண்டாவது வம்சம். அவங்கதான் வந்து இந்த முருகன். பரன் பறை அப்படிங்கிறது யாரு அப்படின்னா முருகனுடைய அப்பா அம்மா, அதாவது சிவனும் பார்வதியும் வந்து குறிக்குது. அதனால அவர் வந்து ரெண்டாவதா வந்து வரனால வந்து சேயோன் அப்படிங்கிற வார்த்தையில வந்து குறிப்பிடுறாங்க. அவர் ஏன் செம்மையான குருவி பூசிட்டு இருக்காங்கன்னா, நிறைய அரக்கர்களை கொன்று மக்களை காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேயோன், அதாவது முருகனே.